உலக உயிர்களுக்கு அரசியல் பேசின ஒரே தலைவன் சீமானு தான். சீமானு தான் என்னோட ஓட்டு. சார் நான் டிஎம்கே போட்டு போடுவோம் சார். நான் படார் மக்கள் கட்சி ஏடிஎம் கூட்டணிக்கு ஓட்டு போட போறோம். விஜய்க்கு தான். டிவிகே தான். சீமானு நம்ம வந்து டிஎம்கே தான் ஓட்டு போடுறோம். அச்சு பேர் சொன்னா ரெட்டலை கூட போடலாம் சார். விஜய் சாருக்கு தான். விஜய் டிவி கேட்கணும். டிவி கேனா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு தான் வாக்களிப்பேன். திமுக எடப்பாடிக்கு அன்புமணி டிஎம்கே தான். டிவி விஜய் தான். டிஎம்கே உங்களுக்கு தளபதி. டிஎம்கே பிஎம்கே அன்புமணி ராமதாஸ். தமிழக வெற்றி கழகத்துக்கு டிவி கேக்குதான். திமுகவுக்கு தான் வாக்களிப்பேன். நாங்க தளபதி விஜய்க்கு தான் போடுவோம். இளைஞர்கள் விரும்புறதுனால நான் வந்து விஜய் கூட சொல்றேன். விஜய்க்கு நான் தான். விஜய் கட்சிக்கு டிவி கேட்கும். பிஎம்கே போடலான் இருக்கேன். முதல்வருக்கு தான் ஓட்டு போடுவோம். தமிழக முதல்வர் ஸ்டாலின். உதயசூரியனுக்கு உதயசூரியனுக்கு நாங்க ஓட்டு போடுவோம். தாவிக்கா பரம்பரையாக உதயசூரியன் தான். திமுக வாக்களிக்கிறான்னு இப்போ புதுசா விஜய் கூட போடலாம். தமிழ வந்து முன்னேற்றம் பண்றது நாட்டுக்கு திமுக தாங்க. பிஜேபின்னா ஓரளவு அவங்க செய்வங்க, நியாயமானவங்க. அதனால பிஜேபிக்கு தான் என்னுடைய ஓட்டு. அந்த இந்த ஆட்சியே நல்லாட்சி தான். நல்லாட்சி தான் சார். நல்லா போயிட்டு இருக்கு. சிறப்பாக செய்கிறாங்க. அதுவே நல்லா இருக்குது. நிறைய சலுகை செஞ்சுருக்காரு. இளைஞர்களுக்கு நிறைய வந்து வேலை வாய்ப்பு தந்திருக்காரு. இந்த ஆட்சி எந்த ஒரு இது இல்லாத படிக்கும் ஏழை மக்களுக்கெல்லாம் வந்து 1000 ரூபாய் ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு டாக்டர் முத்தமிழ், டாக்டர் கலைஞருடைய ஆட்சி தான் மீண்டும் வரணும். ஸ்டாலின் தான் வரணும். நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அவங்க வந்து கொஞ்சம் விவசாயத்தை பத்தி நல்லா இப்ப இது பண்றாங்க. அதனால புதுசா வராரு, அவர் ஓட்டு போடுவாங்களாம். நிறைய வாக்குறுதி தான் கொடுத்துருக்காப்ல. கண்டிப்பா விஜய்க்கு தான். புதுசா வர்றாரு. அதுவும் இல்லாம சின்ன வயசுல இருந்து நான் ஃபேனு. சரி, அதுக்கு அவருக்கு தான் போகணுன்ட்டு வருவாரு. காரணம் எனக்கு பிடிச்சிருக்குது. ஏடிஎம் கூட்டணி பிடிச்சிருக்குது. மோடி அவர்களுடைய செயல்கள் பிடிச்சிருக்குது. அவர் பாராட்டுவதற்கக்கூடிய செயல்கள் பிடிச்சிருக்குது. அதனால நான் வந்து பிஜேபி கூட்டணிக்கு, என்டிஏ கூட்டணிக்கு ஓட்டு போட போறேன். என்ன காரணம்னா, எல்லாரும் பெண் உரிமை முதல்ல முக்கியம். பெண் உரிமை வந்து திமுக வந்த பிறகுதான் பேருக்கு பின்னாடி ஜாதி போட்ட காலம் போய் பேருக்கு பின்னாடி டிகிரி போட்டு இன்னைக்கு எல்லாரும் சமத்துவ நீதியா பழகுறாங்கன்னா அது வந்து திமுகன்ற ஒரு கழகம் சார்பு தான். அதனால திமுகன்ற இயக்கம் வந்து எல்லாத்துக்கும் சமத்துவ நீதியை கொடுத்து எல்லாரும் சமம்னு சொல்லி பண்ணாங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் நல உதவி திட்டங்கள், முக்கியமா பெண்கள் முன்னுரிமை, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து நம்ம திருநம்பிகளுக்கு அவங்களுக்கான இது பண்ணாங்க. வீடு தரது இருக்கட்டும், இப்ப இலவச பட்டா, அது மாதிரி ரொம்ப நலத்திட்டங்களை வழங்கிட்டு வராங்க. அதனால நாங்க திமுகவுக்கு வாக்களிப்போம். சார், ஓட்டு என்ன காரணம் அப்படின்னா, அதாவது அந்த காலத்துல காமராஜர் அரசியல் இருக்கும்போது ஏடிஎம்கேவை டிஎம்கே கட்சியை வந்து ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் அப்படின்னாரு. ஏடிஎம்கே டிஎம்கே இதுல இருந்து வரோம், அதுல இருந்து அதை வரோம், ஒன்றும் யூஸ் இல்லை. ஆனா பிஜேபின்னா அவங்க சொன்னதை செய்வாங்க. என்ன காரணம்னா, ஆர்எஸ்எஸ் எப்பவும் செயல்பாடு எல்லாம் கரெக்டா இருப்பாங்க. அதனால என்னுடைய ஓட்டு பிஜேபிக்கு. நான் யாருக்குமே போட மாட்டேன் ஓடு. என்ன காரணமா? இந்த 1000 ரூபாய் பணம் ஏன் வரல? இப்ப வரவும் போடுவானா? எவன் வரானா? இவனே வந்துட்ட போடுவானா? வரலையா? வரல. என்ன காரணம் சொன்னாங்க? என்ன காரணம் சொல்லல. யாருக்கு ஓட்டு போறது? வந்தா கொஞ்சம் நல்லாதான் செய்வாரு தான். வந்தா நல்லது செய்வாரு அப்படின்றதுனாலதான் கோரிக்கை எல்லாம் வச்சிருக்காரு. அதெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை. அவங்க புதுசா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே. இப்ப இருந்த ஆண்ட கட்சிகள் எல்லாமே வந்துட்டு என்ன திருப்பி அவங்களுக்கே கொடுக்க முடியுமா? எப்பயும் வழக்கமான இப்ப ஏடிஎம்கே கூட்டணி இருக்கிறனால ஜெயிக்கலாம் வாய்ப்பு இருக்கு. எப்பயும் ஜெயிக்கிற கட்சிக்கு போட்டா நம்மளுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். வீடு கூட இல்லைங்க சார். வாடகை வீட்டில் தான் இருக்கேன். மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வருது. இப்போ 5000 ரூபாய் வந்தது. எங்க பையனுக்கு வந்து கல்வி கடன் மாவட்ட செயலாளர் மாதிரி கிடைச்சிருக்கு. அடுக்குமாடி ஒன்று கிடைச்சிருக்கு. அதனால வாங்கியிருக்கேன். அதனால நான் முதல்வருக்கு தான் ஓட் போடுவேன். முதல்வருக்கு தான் ஓட்டு போடுவோம். தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். அதாங்க சார், எனக்கு பஸ் பேர் வந்து போக பிரியா கிடைக்குது. மகளிர் உரிமை இப்போ 2000 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அடுக்குமாடி வீடு முதல்வர் மூலமா ஏற்பாடு ஆயிருக்கு. அப்புறமா எங்க பையனுக்கு கல்வி கடன் 1 லட்சம் மானியம் மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கலெக்டர் கொடுத்துருக்காங்க. ஆமணி கலெக்டர் கொடுத்தாங்க. அதனால எனக்கு 5000 ரூபாய் எனக்கு உதவியா இருந்தது. அதனால நான் மறுபடியும் நான் ஏதாவது நலத்திட்ட உதவி பெறணும்னா நான் முதல்வருக்கு தான் போடுவேன். முக ஸ்டாலின். நாங்கள் மாற்றுத்திறனாளி, எங்களுக்குன்னு ஒரு தனி அமைப்பு உருவாக்கியவர். மாற்றுத்திறனாளிக்கு 3 சக்கர வாகனம், மற்ற உதவி தையல் மிஷினை இலவசமாக கொடுத்துருக்காரு. மகளிர் உதவி பண்ணியிருக்காரு. பசங்களுக்கு படிக்கிறதுக்கு உதவி பண்ணியிருக்காரு.
எங்க பொண்ணுக்கே ஆர்டிஐல சேர்த்து படிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நாங்க சட்டமன்ற தேர்தலில் வந்து சிஎம் நமக்கு வந்து மகளிர் உரிமை தொகை கொடுத்துன்னு இருக்காரு. பஸ் ஃப்ரீ பாஸ், அதனால காலை உணவு திட்டம் பசங்களுக்கு 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, இல்லம் தேடி கல்வி, மகளிருக்கு சலுகை, பெண்களுக்கான சலுகை முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார். அதனால அமைச்சருக்கு தான் ஓட்டு போடுவோம். எங்க குடும்பமே அமைச்சர் ஓட்டு போடுங்க. உதயசூரியனுக்கு நாங்க ஓட்டு போடுவோம். எதனால போடலாம் விஜய்க்கு? விஜய் புதுசா வந்திருக்காரு, அவர் தான் எதனா நல்லது செய்வாரு, செய்யட்டும், எதனா பாக்கலான்ட்டு. அவங்களுக்கு சட்டமுறை நல்லா இருக்கு, ஆட்சி முறையெல்லாம் நல்லா இருக்கு, கொள்கை கோட்பாடெல்லாம் நல்லா இருக்கு, அதனால வாக்களிக்கும். அவருடைய திட்டங்களும் நல்லா இருக்கு. நாள் முழுவதும் திட்டம், நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்காரு. இது எல்லாமே எங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுனால கொஞ்சம் அவருடைய ஆட்சி நல்லா இருக்கு. மீண்டும் அவரே வருவாரு என்று எங்களுடைய விருப்பமாக உள்ளது. தமிழுக்காக, தமிழ் மக்களுக்காக ரொம்ப இது பண்றாரு. தமிழை வந்து முன்னேற்றம் பண்றது என்டிகே தமிழ் மட்டும்தான், நாம் தமிழ் கட்சி மட்டும்தான், இது எந்த கட்சியுமே இல்லை. அதனால என்டிகே வாக்களிக்க. எதனாலன்னா இப்போ முன்ன டைம் முக ஸ்டாலின் ஜெயிச்சிட்டாரு, அதுக்கு முன்னாடி ரெட்டையில கட்சி ஜெயிச்சு நிச்சிருக்காங்க. இந்த டைம் புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, அவரு ஜெயிச்சு பாக்கல என்ன பண்றாருன்ட்டு. இதுக்கு முன்னால வந்து ஸ்டாலின் வந்தாரு, எடப்பாடி வந்தாரு, எல்லாம் பன்னீர்செல்வம் வந்தாரு. இது ஒரு டைம் வந்து தளபதி விஜய் வரட்டும். அடுகின்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து திமுகவுக்கு தான் வாக்களிப்பேன். ஐயா, நாங்க 3 தலைக்கட்டா திமுக தான் இருக்கிறோம். தாத்தா, பாட்டி, பாட்டன், என்னுடைய குடும்பம் போறவங்க கலைஞர் குடும்பம்னு வாங்க. அதனால அதுக்கு தாங்க வாக்களிப்பேன். ஏன்னா நல்லது செய்யறாங்க. பெண்களுக்கு வந்து இலவச பஸ் பாஸ், படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து நிறைய, இவ்வளவுதான் இல்ல அந்த மாதிரி. இதே விஜய் போயிட்டு கரூர் சம்பவத்துல 41 பேர் இறந்தாங்க. இறந்ததுக்கு வந்து அந்த ஆளே இல்லாத வந்து வெளியே போயிட்டாரு. அதே முதல்வர் வந்து என்ன பண்ணாரு, 24 மணி நேரம் கூட இல்ல, ஒரு 18 மணி நேரத்துல தனி விமானத்துல போய் அந்த துயரத்தை அங்க தொடக்கிறாங்க. இவர் முதல்வரை வந்தா நாளைக்கு என்ன செய்வாங்க? நம்ம விஜய் நாம தூக்கிறோம். உதயசூரன் தானுங்க. என்னுடைய குடும்பம் பூரா உதயசூரியன் தாங்க. ஏன் நான் சொல்றேன்னா, 50 வருஷமா ஒரு கட்சி ஆனாங்க, 20 வருஷம் ஆன கட்சி கூட இது வருஷம் என்னென்ன பண்ணாங்கன்னு தெரியல. இதுமேட்டுக்கு இவர் வந்து பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி, எனக்கு வந்து ஏமாற்றம் ஒன்றும் புதுசு கிடையாது. இத்தனை வருஷம் எனக்கு எதுவும் கிடைக்கல, இனிமேட்டுக்கு அந்த 5 வருஷம் கிடைக்கலனாலும் எனக்கு அது தப்பு இல்ல. ஒரு டைம் சான்ஸ் கொடுக்கலாமேன்றது என்னுடைய கருத்து. வேலை வந்து இப்ப கொஞ்ச நாளா இருந்தாங்க, அவங்க கடை அதிகமா வாங்கல நம்ம தமிழ்நாடு மேல. இப்ப இவங்க இருக்கிற வரைக்கும் இவங்க வந்தாங்க, 2021 இருந்து 2026 வரைக்குமே இவங்க 5 வருஷம் 10 வருஷம் செய்ய வேண்டிய கடத்தை 5 வருஷம் செஞ்சுட்டாங்க மொத்தமும். இப்ப வந்து அந்த கடை ஃபுல்லா நம்ம மேல தலை மேல விழும். அந்த கடத்தை நம்ம வந்து எப்படி பார்த்தாலையும் நாம தான் கட்டுற மாதிரி வரும் டாக்ஸ் மூலியமா. அதனால ரெட்டலைக்கு போட்டு அவங்க ஒரு இது பண்ணலாம்னு நினைக்கிறேன் நான். டிஎம்கே வந்து நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லது பண்ணியிருக்காங்க, பெண்களுக்கு நல்லது பண்ணியிருக்காங்க, இலவச பஸ் விட்டுருக்காங்க, எல்லா வசதியும் அதுல கிடைக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வீட்டுக்கு வந்து மாசம் 1000 ரூபாய் போடுறாங்க, ஸ்டூடெண்ட்டுக்கு 1000 ரூபாய் போடுறாங்க, பெண்கள் புதுமை பெண் திட்டம், லேப்டாப் கொடுத்தாங்க, நிறைய சேவைகள் பண்றாங்க. எதனால ஓட்டுனா எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாச்சு, சரி அவருக்கு புதுசா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பார்க்கலாம், என்னதான் ஒரு சேஞ்ச் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டாங்க. அவருக்கு ஒரு சேஞ்ச் நம்ம கொடுத்தாதான், வாய்ப்பு கொடுத்தாதான் வருவாரு, சரி கொடுத்து பாப்போமே அப்படின்ட்டு டிவிக்கு தான். புதுசா யாராச்சும் எட்டுமே வந்தவங்களே வந்தாக்கா என்ன பண்ணுவாங்க, புதுசா வரவங்க யாராச்சும் ஏதாச்சும் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான். புதுசா எதனா வந்தா அவங்க புது ஆள் வந்துட்டு எதனா ஒரு நல்லது நடக்கும் அது மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு ஓட்டு போடுவோம். திமுக வந்து மக்களுக்கான ஆட்சி, மக்களுக்கான நல்ல நல்ல திட்டங்கள் எடுத்து வராங்க, மக்களுக்கு என்னென்ன செய்யணும் அவங்க சிந்திச்சு செய்யறாங்க. அதனால திமுகவுக்கு தான் வாக்களிக்கும். அதனால பெண்களுக்கு நல்ல திட்டங்கள் பண்ணியிருக்கிறாங்க. மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகை பண்ணாங்க. இப்போ பொங்கல் தொகையும் 3000 கொடுத்தாங்க, பணம் 5000 கொடுத்துக்கிறாங்க. ஆனா மகத்தான ஆட்சி, மக்களாட்சின்ற மாதிரி அருமையா இருக்குதுங்க. ஆனா திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும்ன்றது வேண்டுகோளுங்க, எங்க வேண்டுகோள். எதனாலனா ஒரு படிச்ச தலைவர் இருந்தாலும் நல்லது பண்றாரு. முதல் வந்து போதை பழக்கத்தை ஒழிக்கணும்னு, அதனால முக்கியம் போடுவோம். ஆளுங்கட்சியில் இது வரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் 50 ஆண்டு காலமாக ஆண்ட காலத்தில் மீண்டும் தமிழகத்தில் புதிய உருவாக்குன்ற தமிழர் வெற்றி கழகத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை, என் வாக்கு வந்து தமிழர் வெற்றி கழகத்துக்கு நினைக்கிறேன் சார். அவர் வந்தா இந்த தருமபுரி தொகுதிக்கு கரெக்டா எல்லாமே பண்ணுவாருன்றதுனாலதான், சட்டத்தை சீர்திருத்தம், மக்களுக்கு தேவையான எல்லாமே பண்ணுவாருன்றதுதான். அவங்க பத்தி நிறைய மகளிர் உதவித்தொகை பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி இலவச பேருந்து திட்டம், அதே மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ரோடு அந்த மாதிரி நிறைய புதுப்பிச்சு அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க புதுசா.
அதே மாதிரி பழைய காலத்துல இருந்து பழைய கட்சியே இருக்கு. அதனால புது கட்சி இப்போ வந்தாலும் இதுக்குன்னு அவங்க வரலாம். மேபி இருந்து ரொம்ப வருஷமா இருக்கிறதுனால ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்காங்க. பொம்பளைங்களுக்கு சேஃப்டியா இருக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதாவது வந்துட்டு பொம்பளைங்க இப்போ நிம்மதியாக இருக்காங்க. நம்ம ஆம்பளைங்களை வந்து கையில் எதிர்பார்க்கறது இல்லை. அதனால அவங்க உழைப்பு போயிட்டு வராங்க, செய்கிறாங்க. அதனால வந்துட்டு அவங்க நல்லா நிம்மதியாக இருக்காங்க, ஒன்றும் கிடையாது. என்னன்னா வந்துட்டு இந்த பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் மாற்றினால கொஞ்சம் இதாக இருக்குது. விஜய் ரொம்ப பிடிக்கும். ஊழல் ஆட்சி வரணும்னா விஜய் தான் வரணும். ஊழல் பண்ண மாட்டாரு, நேர்மையாக இருப்பாரு, நல்லதை பண்ணுவார். அதுதான் ஓகேவா.